வேலூர் எர்த்தாங்கல் கிராமத்தை சேர்ந்த நேதாஜி என்பவர் தையல் இயந்திரத்தை சரி செய்தபோது மின்சாரம் தாக்கி உயிரிழந்துள்ளார். மோட்டார் பழுதானதால் தாமாகவே சரி செய்ய முயன்றபோது மின்சாரம் தாக்கியதில் தூக்கி வீசப்பட்டு மயக்கமடைந்துள்ளார். அவரை அக்கம் பக்கத்தினர் மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற நிலையில் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்திருக்கின்றனர். மின் மோட்டார் பழுதை சரி செய்தபோது பரிதாபமாக டெய்லர் உயிரிழந்த சம்பவம் குடும்பத்தினரிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தஞ்சாவூர் மாவட்டத்தில் வயலுக்கு செல்லும் பாதையை ஆக்கிரமிப்பு செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி விவசாயி மனு அளித்துள்ளார். திருவிடைமருதூர் அருகே கருணாநிதி என்பவர் தன் வயலுக்கு அருகில் உள்ள அரசு புறம்போக்கு நிலத்தினை வயலுக்கு சென்று வர பாதையாக பயன்படுத்தி வரும் நிலையில் அதே கிராமத்தை சேர்ந்த தனிநபர் ஒருவர் விடிய அரசு உதவியுடன் அந்த பாதையை ஆக்கிரமிப்பு செய்துள்ளார். இதனால் அறுவடை செய்ய வயலுக்கு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதால் ஆக்கிரமிப்பு செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி விவசாயி மனு அளித்துள்ளார். எனக்கு சொந்தமான நிலத்தில் அறுவடை செய்ய விடாமல் திமுக கைக்கூலிகள் தூண்டுதலின் பெயரால் அரசுக்கு சொந்தமான புறம்போக்கு வழியாக நீண்ட காலமாக சென்று வந்த பாதையை ஆக்கிரமிப்பு செய்துள்ளார்கள். அதை மாவட்ட ஆட்சித்தலைவர், கோட்டாட்சியர் எல்லாம் புகார் மனு கொடுத்தும் எந்தவித நடவடிக்கையும் இல்லை. சேலம் மாவட்டம் ஏற்காடு பகுதியில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட மகளின் உடலை அடக்கம் செய்யாமல் பெற்றோர் வீட்டிலேயே வைத்திருந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஏற்காடு எம்ஜிஆர் நகர் பகுதியைச் சேர்ந்த பிரபாத் சத்யா தம்பதியரின் மகள் அப்பகுதியில் உள்ள பள்ளியில் 7ஆம் வகுப்பு படித்து வந்துள்ளார். கடந்த வாரம் அம்மை நோயால் பாதிக்கப்பட்டிருந்த சிறுமி திடீரென வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். இதுகுறித்து வெளியில் சொல்லாமல் மகளின் உடலை பெற்றோர் வீட்டிலேயே வைத்திருந்த நிலையில் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற காவல்துறையினர் உடலை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டுள்ளனர். அரியலூர் மாவட்டத்தில் பேருந்து நிலையத்தில் கட்டி முடிக்கப்பட்டும் திறக்கப்படாமல் உள்ள கழிப்பிட கட்டிடத்தை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டுமென விடிய அரசுக்கு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். ஜெயங்கொண்டத்தில் கடந்த அதிமுக ஆட்சியில் புதிய பேருந்து நிலையம் கட்டி முடிக்கப்பட்டது. விடிய அரசு ஆட்சிக்கு வந்தவுடன் பேருந்து நிலையத்தை மட்டும் திறந்துவிட்டு பொது கழிப்பிட கட்டிடத்தை திறக்காததால் பயணிகள் சிரமம் அடைந்து வருகின்றனர். மேலும் பேருந்து நிலையத்தில் எந்த ஒரு அடிப்படை வசதியும் விடிய அரசு செய்து தரவில்லை என்றும் உடனடியாக அடிப்படை வசதிகளை செய்து தரவும் பயணிகள் வலியுறுத்தியுள்ளனர். பொதுமக்கள் கழிப்பிடம் திறக்காத காரணத்தால் பெண்களும் ஆண்களும் கழிப்பிடம் செல்வதற்கு ரொம்ப சிரமமாக படுறாங்க. அதனால் நகராட்சி நிர்வாகம் உடனடியாக பொது கழிப்பிடத்தை திறந்து விடணும். பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு உடனடியாக வரணும். ஜெயங்கொண்டம் பேருந்து நிலையத்திலேருந்து இருக்கை வசதி, பொதுமக்கள் உட்காரத்துக்கு இருக்கை வசதி இல்லாத காரணத்தால் தான் 24 மணி நேரமும் நிற்கிற ஒரு சூழ்நிலையில் இருக்குது. அதனால் இருக்கை வசதி செஞ்சு கொடுக்கணும் பொதுமக்கள் உட்காரத்துக்கு. திருவாரூர் மாவட்டத்தில் காடுகளை அழித்து நெல் சேமிப்பு கிடங்கு கட்டும் விடிய திமுக அரசிற்கு மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றனர். மன்னார்குடி அருகே அரசு நெல் சேமிப்பு கிடங்கு கட்டுவதற்காக தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக அதிகாரிகள் திடீரென கோவிலுக்கு சொந்தமான இடத்தில் உள்ள காடுகளை ஜேசிபி இயந்திரம் மூலம் அழித்தனர். இதனால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் காடுகளை அழிக்காமல் தரிசு நிலங்களை மட்டுமே உபயோகப்படுத்த வேண்டுமென விடிய திமுக அரசுக்கு எதிர்ப்பு தெரிவித்தனர். கோயில் சம்பந்தப்பட்ட குறுங்காட்டில் நூற்றுக்கணக்கான மயில்களும் நூற்றுக்கணக்கான முயல்களும் வாழ்கின்றன. ஒரு ஆயிரக்கணக்கான பனைமரங்கள் இங்கே வளர்க்க ஆரம்பித்திருக்கிறோம். அரசு இதையெல்லாம் பொருட்படுத்தாமல் இந்த கோயில் சம்பந்தமான நிலங்களை டிஎன்சிசிக்கு எடுத்துக்கொள்ள முயற்சிக்கிறார்கள். குறுங்காட்டை அழிக்கக்கூடாது என்று ஸ்டே வாங்கியுள்ளோம். அதையும் மீறி இவர்கள் காவல்துறை உதவியுடன் நடவடிக்கை எடுக்கிறார்கள். செங்கல்பட்டு மாவட்டம் மகேந்திரா செட்டி அருகே தேசிய நெடுஞ்சாலையில் நள்ளிரவு அரை நிர்வாணத்துடன் போதை ஆசாமி ஒருவர் கையில் குச்சி எடுத்துக்கொண்டு போக்குவரத்தை சரி செய்து அட்ராசிட்டியில் ஈடுபட்டார். மது போதையில் தன்னை போக்குவரத்து போலீஸ் போல பாவித்து போக்குவரத்தை சரி செய்தது விமர்சனத்திற்குள்ளாகியுள்ளது. நெல்லை மாவட்டம் அணுமின் நிலையம் முன்பு அனைத்து தொழிற்சங்கம் சார்பில் தர்ணா போராட்டம் நடைபெற்றது. கூடங்குளம் அணுமின் நிலையத்தில் பணிபுரிய படித்த உள்ளூர் இளைஞர்களுக்கு முன்னுரிமை வழங்கக் கோரியும் சுற்று வட்டார பகுதி பொதுமக்களுக்கு பணி வழங்கக் கோரியும் தொழிற்சங்கம் சார்பில் அணுமின் நிலைய வாயில் முன்பு தர்ணா போராட்டம் நடைபெற்றது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் சமரச பேச்சுவார்த்தையில் ஈடுபட முயன்றும் உடன்பாடு ஏற்படாததால் அங்கிருந்தவர்களை காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்றனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. இந்திய பென்காக் ஸ்லட் சாம்பியன்ஷிப் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களை இசை வாத்தியங்களுடன் பொதுமக்கள் வரவேற்றனர். மகாராஷ்டிராவில் நடைபெற்ற அனைத்திந்திய பென்காக் ஸ்லட் சாம்பியன்ஷிப் போட்டியில்
தமிழகத்திலிருந்து 63 மாணவர்கள் கலந்து கொண்டனர். இதில் கடலூர், பண்ருட்டியை சேர்ந்த 7 மாணவர்கள் வெண்கலம் மற்றும் வெள்ளி பதக்கங்கள் வென்றனர். போட்டியில் வெற்றி பெற்று தமிழகம் திரும்பிய மாணவர்களுக்கு பொதுமக்கள் மற்றும் உறவினர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். திருச்சி காட்டுப்புத்தூர் மோகனூர் பிரிவு சாலை அருகே நடந்து சென்று கொண்டிருந்தவர் மீது லாரி மோதிய விபத்தில் பெரியநாச்சிப்பட்டியை சேர்ந்த ஐயாவு என்பவர் தலை நசுங்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். விபத்து குறித்து தகவல் அறிந்த காட்டுப்புத்தூர் போலீசார் லாரி ஓட்டுநர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே சாலை போட பயன்படுத்திவிட்டு கால்வாயில் கொட்டிய மீதமான தாரில் விழுந்த மனநலம் பாதிக்கப்பட்ட பெண் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். தோட்டநாவல் பகுதியில் சில மாதங்களுக்கு முன்பு புதிய தார் சாலை போடப்பட்டது. சாலை போட பயன்படுத்தியது போக மீதமான தாரை ஊழியர்கள் கால்வாயில் கொட்டியுள்ளனர். வெயிலின் தாக்கத்தால் கால்வாயில் இருந்த தார் உருகிய நிலையில் கால்வாய் அருகே இருந்த குழாயில் தண்ணீர் குடிக்க சென்ற மனநலம் பாதிக்கப்பட்ட பெண் கால்வாயில் தவறி விழுந்து தாரில் சிக்கியுள்ளார். பேரூராட்சியின் மெத்தன போக்கே இதற்கு காரணம் என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். அது ஓரம் விட்டுவானா? உன் பேர் என்னக்கா? தேசிய நெடுஞ்சாலையில் பழுதாகி நின்று கொண்டிருந்த லாரி மீது மற்றொரு லாரி மோதி விபத்திற்குள்ளானது. நெல்லை நாகர்கோவில் தேசிய நெடுஞ்சாலையில் பழுதாகி நின்று கொண்டிருந்த லாரி மீது திருச்சியிலிருந்து மீன் பொருட்களை ஏற்றி வந்த மற்றொரு லாரி மோதி விபத்திற்குள்ளானது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் நீண்ட போராட்டத்திற்கு பிறகு லாரியில் சிக்கிக் கொண்டிருந்த ஓட்டுநரை மீட்டு நெல்லை அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். இந்த விபத்து தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டத்தில் தையல் இயந்திரம் வழங்கக் கோரி பெண் தையல் தொழிலாளர்கள் மனு கொடுக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். வந்தவாசியில் தையல் தொழிலாளர்களுக்கு தையல் இயந்திரம் வழங்க வேண்டும் என அளிக்கப்பட்ட மனு மீது எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்காத விடியா அரசை கண்டித்து 100க்கும் மேற்பட்ட பெண் தையல் தொழிலாளர்கள் ஊர்வலமாக சென்று வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் மனு கொடுக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து தையல் இயந்திரம் வழங்கவில்லை என்றால் முற்றுகை போராட்டம் நடத்தப்படும் எனவும் தெரிவித்தனர். ஈரோடு மாவட்டத்தில் இருசக்கர வாகனங்கள் நேருக்கு நேர் மோதி விபத்திற்குள்ளானது. பவானி அருகே 2 இருசக்கர வாகனங்கள் நேருக்கு நேர் மோதி விபத்திற்குள்ளானதில் தனியார் வங்கி ஊழியர் உட்பட 2 பலியாகினர். இந்த விபத்தில் படுகாயமடைந்த 2 தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ஈரோடு தொப்பூர் தேசிய நெடுஞ்சாலை பணிகள் 6 மாதங்களை கடந்தும் முடிக்கப்படாததே இது மாதிரியான விபத்திற்கு காரணம் என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த மனநலம் பாதித்த நபர் சுற்றுச்சுவர் மீது ஏறியதில் தவறி விழுந்து பலியானார். அரண்வாயல் காலனியைச் சேர்ந்த முனுசாமி என்பவர் போதைக்கு அடிமையானதால் திருவள்ளூர் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரியில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். இவர் மனநலம் பாதித்தது போல் சுத்திக்கொண்டே கலாட்டா செய்த நிலையில் மருத்துவமனையில் உள்ள 4 சக்கர வாகனம் நிறுத்தும் இடத்தில் உள்ள சுற்றுச்சுவர் மீது ஏறி தப்பிக்க முயன்றபோது தவறி கீழே விழுந்து பலியானார். இந்த சம்பவம் மருத்துவமனை வளாகத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கிருஷ்ணகிரியில் மகன் உயிரிழந்ததை அறிந்து தாயும் இறந்த சம்பவம் மிகுந்த சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. லண்டன்பேட்டை பகுதியைச் சேர்ந்த இன்பராஜ் மாரடைப்பு ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். இந்த செய்தி அறிந்த அவரது தாய் சாந்தம்மாளும் அதிர்ச்சியில் நெஞ்சுவலி ஏற்பட்டு உயிரிழந்துள்ளார். மகன் இறந்த துக்கத்தில் மனவேதனையடைந்த தாயும் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் பள்ளிக்கு சென்ற மாணவியை தெருநாய்கள் துரத்தும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நாகர்கோவில் மாநகராட்சிக்குட்பட்ட 7வது வார்டு அருகே தெருவில் பள்ளிக்கு சென்று கொண்டிருந்த மாணவியை 4 தெருநாய் துரத்தியுள்ளது. சுதாரித்துக் கொண்ட சிறுமி நாய்களிடம் இருந்து தப்பி ஓடியுள்ளார். இந்த நிலையில் மாநகராட்சி நிர்வாகம் உடனடியாக சாலைகளில் சுற்றித் திரியும் தெருநாய்களை பிடித்து பொதுமக்களுக்கு பாதுகாப்பளிக்க வேண்டுமென பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். சேலத்தில் தனியார் கல்லூரி பேருந்தின் சக்கரத்தில் சிக்கி தூய்மை பணியாளர் படுகாயமடைந்தார். தூய்மை பணியாளரான சுப்பிரமணி திருமண நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக தன் குடும்பத்துடன் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார். அப்போது பின்புறம் வந்த கார் ஒன்று இவர்கள் மீது மோதி விபத்து ஏற்பட்டது. இதில் நிலை தடுமாறி கீழே விழுந்த சுப்பிரமணி மீது தனியார் கல்லூரி வாகனம் ஏறி இறங்கியதில் அவரது 2 கால்களும் நசுங்கி சேதமடைந்தது. இந்த விபத்து தொடர்பாக மாநகர போக்குவரத்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.